Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் டியூவல் ஆஃப் லிட்டில் எல்பிஎன் இதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணேன். பிங்கிறது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, ஒரு எலமெண்ட், அதே மாதிரி கியூவும் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, ஒரு எலமெண்ட்டு. அதாவது கியூ வந்து இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம், பியும் இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பி அண்ட் கியூ வந்து இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம வந்து கியூவை வந்து காஞ்சுகேட் எக்ஸ்போனன்ட்னு சொன்னோம். பி இன்ஃபினிட்டினா நம்ம கியூவை வந்து கன்வென்ஷனாக 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வைஸ் வர்ஸா பி 1னா கியூவை இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போது ஒய்ன்னு ஒரு எலமெண்ட்டை LQNல வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுறோம். அது வந்து என்ன, எக்ஸுங்கிறது வந்து எல்பியில் இருக்குது. ஸோ அதனால் டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் ஜே ஒய் ஆஃப் ஜே மல்டிப்ளை பண்ணி அதை இன்ஃபைனைட் சம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மேப் வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் மேப். அது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் LPN, கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அதோடைய நாம் வந்து நாம் ஆஃப் ஒய். இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 2 ரிசல்ட் இருக்குது, அதை தான் வந்து இந்த கிளாஸில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, எஃப்ங்கிறது வந்து LQNலேருந்து LP ஸ்டாருக்கு போகக்கூடிய மேப்பு. அது என்ன மாதிரி மேப்புனா, ஒய்யை வந்து எஃப் சஃபிக்ஸ் ஒய்க்கு மேப் பண்ணியிருக்கோம். இப்படி மேப் பண்ணோன்னா எஃப் வந்து ஒரு லீனியர் மேப்பாக இருக்க போது, அதே நேரத்தில் ஐசோமெட்ரியாகவும் இருக்க போகுது. ஐசோமெட்ரிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேருந்து ஃபாலோ ஆகிடும், ரைட்? ஏன்னா வந்து எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது என்ன, எஃப் ஆஃப் ஒய் வந்து நாம் ஆஃப் FY, ஏன்னா எஃப் ஆஃப் ஒய்யை எஃப் சஃபிக்ஸ் ஒய்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய நாம் வந்து நாம் ஆஃப் ஒய். ஸோ அதனால் எஃப் வந்து ஐசோமெட்ரிங்கிறது இதுலேருந்து ஃபாலோ ஆக போகுது. ஆனால் நம்ம வந்து அது லீனியர்னு சொல்லணும். லீனியர் ஐசோமெட்ரி ஃப்ரம் LPN இன்டு LP ஸ்டார். அதே நேரத்தில் இந்த மேப் வந்து சப்ஜெக்டிவாக இருக்க போது எப்போன்னா 1 < P ∞ கேஸில். ஸோ P = கேஸில் இது வந்து சப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ அதையும் வந்து நம்ம ஒரு ரிமார்க்காக பார்க்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை லீனியர்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ லீனியர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது பாருங்கள். ஸோ ப்ரூஃப். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லெட் y1 y2 இது ரெண்டும் வந்து LQNல எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ஃபாங்கிறது வந்து ஏதோ ஒரு ஸ்கேலர், ரைட்? ஏதோ ஒரு ஸ்கேலர். இப்போ நம்ம வந்து Z வந்து ஆல்ஃபா y1 + y2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா எஃப் சஃபிக்ஸ் Z என்ன, எஃப் சஃபிக்ஸ் Z ஆஃப் எக்ஸ், அதோடைய டெஃபனிஷன் இங்கே இருக்குது. இது வந்து என்ன, எஃப் சஃபிக்ஸ் Z ஆஃப் எக்ஸ் என்ன, சமேஷன் J = 1 to ∞ x of j y of j, சாரி Z of j. ஆனால் Z வந்து நீங்கள் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சம்மேஷன் J = 1 to ∞ x of j alpha y1 of j plus y2 of j. ஸோ நீங்கள் லீனியாரிட்டியை ஏன்னா வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 இன்ஃபைனைட் சம்மும் வந்து கன்வர்ஜென்ட். ஏன்னா ஒன்று வந்து எஃப் சஃபிக்ஸ் y1 ஆஃப் எக்ஸ், இன்னொன்று வந்து எஃப் சஃபிக்ஸ் y2 ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த சம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே கன்வர்ஜென்ட்டு. ஸோ அது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒய் கொடுத்தாங்கன்னா எஃப் சஃபிக்ஸ் ஒய் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷனல், அது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அதனால் இந்த சம்மு வந்து கன்வர்ஜ் ஆகுது ஃபார் எனி ஒய். ஸோ அதனால் இந்த சம் என்ன ஆக போகுதுன்னா, ஆல்ஃபா சம்மேஷன் J = 1 to ∞ x of j y1 of j plus summation J = 1 to ∞ x of j
y2 of j. ஆனால் இது என்ன, இது வந்து alpha x suffix y1 of x plus f suffix y2 of x, right? f suffix y2 of x. இது வந்து for all x in LP of n க்கு இது true. f z of x. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷனல் f suffix zங்கிற ஃபங்க்ஷனல் வந்து ஆல்ஃபா f1 plus f2க்கு ஈக்குவலன்ட். தட் இஸ் இது வந்து f suffix zங்கிற ஃபங்க்ஷனல். ஆனால் இதோடைய டெஃபினிஷன் என்ன, இது வந்து f of z என்ன, f of alpha y1 plus y2. ஏன்னா அதுதான் வந்து டெஃபினிஷன். f of zங்கிறது வந்து கேபிட்டல் f of z செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஆனால் z வந்து அதோடைய வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்கு, அது வந்து ஆல்ஃபா f of y1 ப்ளஸ் f of y2. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா f வந்து ஒரு லீனியர் மேப் ஃப்ரம், ஸோ f ஃப்ரம் LQN டு LP ஸ்டார் n. இது வந்து லீனியர். அதே நேரத்தில் இது வந்து ஐசோமெட்ரிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே வந்துடுது. ஏன்னா நாம் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் என்ன, நாம் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இது பை டெஃபினிஷன் நாம் ஆஃப் எஃப் சஃபிக்ஸ் ஒய். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இதை வந்து நாம் ஆஃப் கியூ நாம் ஆஃப் ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் எஃப் இஸ் ஐசோமெட்ரி. ஸோ எஃப் இஸ் ஐசோமெட்ரி. ஓகே, ஸோ இதோட இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டிவ் மட்டும் இந்த கேஸுக்கு when 1 less than or equal to p less than infinity கேஸில் நம்ம சப்ஜெக்டிவை வந்து எஃப் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மேப்புங்கிறத வந்து சொல்கிறோம். ஸோ அதை சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா 1 less than or equal to p less than infinity-ல எஃப் சப்ஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்னா எல்பி ஸ்டார், அதாவது கண்டினியூஸ் டியூவல், அது வந்து என்னென்னா எல்கியூ. இது எப்போ ட்ரூ, ரைட்? இது எப்போ ட்ரூ, இதோடைய அர்த்தம் என்ன, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய அர்த்தம் என்ன, இஃப் 1 less than or equal to p less than infinity-னா LP ஸ்டார் ஆஃப் n. நம்ம வந்து இதை தான் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்கோடைய நோட்டேஷன். ஆக்சுவலாக LP ஸ்டார் ஆஃப் n இஸ் ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு LQN. எப்போன்னா இந்த கேஸில் 1 less than or equal to p less than infinity கேஸில். ஓகே, ஸோ இதை இப்போ ப்ரூவ் பண்ணலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நமக்கு தேவையான ஐடியா வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா கோடமைனில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா எஃப் சஃபிக்ஸ் ஒய்ங்கிற மாதிரி இருக்குது ஃபார் சம் ஒய், அதை தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த ஒய்யை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது வந்து ஏற்கனவே நமக்கு இங்கே ஐடியா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃப், ஸோ ஃபிக்ஸ் f belongs to LP star of n where 1 less than or equal to p less than infinity. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெக்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். y equal to f of e1 f of e2 etc. ஸோ இங்கே வந்து ஏன் f of e1 f of e2 எடுத்திருக்கோம்னா ஏற்கனவே வந்து இந்த LPNக்கு வந்து சவுடர் பேசிஸ் இருக்குது. எப்போன்னா வென் P வந்து சாட்டிஸ்ஃபை இந்த கண்டிஷன், எக்ஸாக்ட்லி இந்த கண்டிஷன் P வந்து ஈக்குவல் டு 1 ஆர் P இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இன்ஃபினிட்டி, ரைட்? P 1 less than or equal to P less than infinity-னா LPக்கு வந்து சவுடர் பேசிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் சவுடர் பேசிஸ் எலமெண்ட்டில் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். இந்த சீக்வன்ஸ் தான் வந்து நமக்கு தேவையான வெக்டரை கொடுக்குது. அதை தான் நம்ம இப்போ கிளைம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து மறுபடியும் கேஸ் பை கேஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், ரிமைனிங் கேஸஸை வந்து சிங்கிளாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ P ஈக்குவல் டு 1 கேஸ். ஸோ P ஈக்குவல் டு 1ன்னா Q வந்து இன்ஃபினிட்டி, ரைட்? P ஈக்குவல் டு 1ன்னா Q இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா y பிலாங்ஸ் டு L இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். ஸோ டு ப்ரூவ் y பிலாங்ஸ் டு L infinity of n and f of x equal to f suffix y of x
for all x belongs to L1 of n. இதை தான் நம்ம வந்து இந்த கேஸில் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ y belongs to L infinity-னா y of j, supremum of y of j வந்து பவுண்டட்னு நம்ம சொன்னால் போதும். இங்கே வந்து y of j என்ன, இந்த சீக்வன்ஸில் y of j என்ன, note that y of j, ஏன்னா yங்கிற சீக்வன்ஸ் வந்து இதுதான், இதோடைய jth கோஆர்டினேட் என்ன, f of ej for all j belongs to n, for all j belongs to n. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், this imply modulus of y of j, இது வந்து modulus of f of ej. ஸோ f வந்து continuous linear functional, ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா this is less than or equal to norm f into norm of ej, 1 norm of ej. ஸோ இது 1, ஸோ இது வந்து norm of f, இது வந்து norm of f. அப்போ modulus of yj is less than or equal to norm f for all j, for all j. ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், norm fங்கிறது ஒரு ஃபைனைட் நம்பர். ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல முடியும்னா supnorm of y which is supremum of mod yj, j belongs to n, இது வந்து less than or equal to norm f, that is y belongs to L infinity of n. ஓகே, ஸோ இதை மட்டும் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும், f of x equal to f suffix y of x. ஸோ இதை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். என்னென்னா ஸ்பேன் ஆஃப், அல்லது நம்ம வந்து டைரெக்டாக எஃப் ஆஃப், ஸோ எக்ஸ் வந்து, ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா ஃபிக்ஸ் x belongs to L1 of n, இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா f of x equal to f suffix y of x, இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸுக்கு சொல்லிட்டோன்னா f of x equal to f suffix y of xன்னு சொல்லிட்டோன்னா எல்லா எக்ஸுக்கும் ட்ரூ தான், ஏன்னா எக்ஸுங்கிறது ஆர்பிட்ரரி எலமெண்ட் இங்கே. ஸோ இங்கே f of x என்ன, ஸோ இங்கே வந்து x belongs to L1 of n, அதனால் இந்த x வந்து என்ன ஆக போகுதுன்னா summation j equal to 1 to infinity x of j ej, ரைட், x of j ej, ஏன்னா ejங்கிறது வந்து சவுடர் பேசிஸ். அப்போது இந்த சீக்வன்ஸ் பர்டிகுலராக இந்த சீக்வன்ஸ் எடுத்துட்டோம்னா xnங்கிறது வந்து summation j equal to 1 to n x of j ej எடுத்தோம்னா for all n இந்த மாதிரி எடுத்தோம்னா then xn வந்து converges to x in L1, அதாவது நாம் கன்வர்ஜென்ட், ரைட், நாம் கன்வர்ஜென்ட். ஏன்னா இந்த சீக்வன்ஸில் உள்ள இந்த சீரீஸ், இன்ஃபைனைட் சீரீஸில் உள்ள nth பார்ஷியல் சம் தான் இது, ரைட், nth பார்ஷியல் சம். அல்லது இந்த இன்ஃபைனைட் சீக்வன்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் வந்து இந்த xnங்கிற சீக்வன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது சவுடர் பேசிஸ்ங்கிறத யூஸ் பண்ணோன்னா xn கன்வர்ஜஸ் டு x in L1. ஸோ இப்போ f வந்து கண்டினியூவஸ், ப்ளஸ் f இஸ் கண்டினியூவஸ், f of xn converges to f of x. ஆனால் f of xn என்ன, பட் f of xn என்ன, f of xn இது வந்து f of summation j equal to 1 to n x of j ej, right, x of j ej, அதாவது இது வந்து summation j equal to 1 to n x of j f of ej. ஏன்னா இங்கே வந்து x of jங்கிறது வந்து ஸ்கேலர், ej தான் வெக்டர், ஜஸ்ட் fங்கிறது லீனியராக யூஸ் பண்ணோன்னா இது வரப்போகுது. இப்போ இந்த f of xn converges to f of x, அப்போ as n tends to infinity, as n tends to infinity போட்டோம்னா இது எங்கே கன்வர்ஜ் ஆகுது பாருங்கள், இது converges to summation j equal to 1 to infinity x of j f of ej, right, x of j f of ej. இது f of xn converges to f of x. அதே நேரத்தில் இந்த இன்ஃபைனைட் சம் as n tending to infinity போடும்போது இந்த இன்ஃபைனைட் சம்மும் வந்து converges to f of x, அதனால் f of x வந்து ஈக்குவல் டு இந்த இன்ஃபைனைட் சம்.
ரைட்? ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது வந்து இந்த ஃபைனைட் சம் கன்வர்ஜஸ் டு இந்த இன்ஃபைனைட் சம் as n tends to infinity. ஆனால் இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன? இந்த லாஸ்ட் டேர்ம் ஒய்ங்கிற எலமெண்ட் வந்து எல் இன்ஃபினிட்டியில் எடுத்திருக்கோம். அது வந்து எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் இ1 எஃப் ஆஃப் இ2ங்கிற சீக்வன்ஸு. ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து என்னென்னா எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ், எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த சம்மு வந்து நத்திங் பட் எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ். அதே நேரத்தில் இந்த சம் ஆல்சோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஹென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் is equal to fy of x for all x belongs to L1 of n. அப்போ p equal to 1 கேஸில் L1 உடைய டியூவல் வந்து L infinity of n. அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம f கன்வர்ஜென்ட்டுங்கிறத வந்து யூஸ் பண்ணி இந்த xn வந்து கன்வர்ஜஸ் டு x, அதனால் f of xn அதோடைய term வந்து இந்த finite sum as n tending to infinity, இது வந்து converges to the infinite sum. ஆனால் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து f suffix y of x அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து 1 less than p less than infinity கேஸில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இங்கே கன்க்ளூஷன் என்ன? L1 star of n இது வந்து நத்திங் பட் L infinity of n. ஸோ அதுதான் when p equal to 1ல நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து 1 less than p less than infinity. ஸோ ஏற்கனவே நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா நம்மளுடைய அசம்ஷன் f belongs to LP star of n. ஓகே, ஸோ given and yங்கிறது என்னன்னா f of ej, right? f of e1 f of e2 இந்த இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் தான் வந்து y. ஸோ நம்ம இங்கே ரெண்டு விஷயம் கிளைம் பண்ணுறோம். ஸோ கிளைம் வந்து y belongs to LQ of n and f of x equal to fy of x for all x belongs to LP of n. ரைட், இந்த ரெண்டுத்தையும் நம்ம கிளைம் பண்ணணும். ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து எல்கியூவில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதோடைய ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட சம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n mod y of j பவர் q, ரைட்? mod y of j பவர் q. ஸோ இதை வந்து நம்ம இந்த இன்ஃபைனைட் சம்மு வந்து ஃபைனைட்னு சொல்லணும் நம்ம. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ஒய்என்கிறது வந்து ஸோ இதை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ டு ப்ரூவ் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் எம் ஃபார் ஆல் என். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஒய் பிலாங்ஸ் டு எல்கியூக்கு. ஸோ அதுக்காக வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஒய்என் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். லெட் ஒய்என் ஈக்குவல் டு y of 1 y of 2 etc y of n 0 nth டேர்முக்கு அப்புறம் மற்றதெல்லாம் 0 வேர் y of j என்ன? திஸ் இஸ் f of ej, ரைட்? y of jங்கிறது என்ன? f of ej. இப்போ இந்த yn வந்து எல்கியூவில் இருக்குது. அது வந்து ஆப்வியஸான விஷயம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் வந்து நான் ஜீரோ டேர்ம்ஸாக இருக்குது. மீதி நான் ஜீரோ டேர்ம்ஸாக இருக்கலாம். மீதி எல்லாமே வந்து n+1 டேர்ம்லேருந்து எல்லாமே 0. ஸோ அதனால் yn belongs to LQ. Note that. So this implies yn belongs to LQ of n for all n, right? For all n. அப்போ இந்த ynக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷனல் இருக்கு இல்லையா, f suffix yn, அது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல், ரைட்? Note that f suffix yn from LPn to f is a continuous linear functional. f suffix yn of x என்ன? f suffix yn of x வந்து summation j equal to 1 to infinity x of j yn of j.
ரைட் yn of j. இதுதான் வந்து நம்ம ஆரம்பத்தில் எடுத்த ஃபங்க்ஷனல். ஸோ இது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். இந்த yn வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய லீனியர் ஃபங்க்ஷனல். அது மட்டும் இல்லை, நாம் ஆஃப் yn என்ன? ஸோ இங்கே வந்து நாம் ஆஃப் yn என்ன? நாம் ஆஃப் yn அண்ட் நாம் ஆஃப் f suffix yn is equal to q norm of yn. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நாம் ஆஃப் yn தான் வந்து less than or equal to some கான்ஸ்டன்ட்னு சொல்லணும் ஃபார் ஆல் n, ரைட்? ஏன்னா வந்து அதுலேருந்து மறுபடியும் நம்ம வந்து e1 e2 எக்ஸெட்ரா சவுடர் பேசிஸ் இருக்குது. இது வந்து ஒய்யுடைய nth பார்ஷியல் சம் அந்த சவுடர் பேசிஸ் சீக்வன்ஸில் இன்ஃபைனைட் சீரீஸில் இது வந்து nth பார்ஷியல் சம்மு தான், ரைட்? ஏன்னா ஒய்ங்கிறது என்ன? ஒய்ங்கிறது வந்து summation j equal to 1 to infinity y of j ej. இதோடைய nth பார்ஷியல் சம்மு தான் yn. அப்போ yn converges to y. இப்போ நாம் ஆஃப் yn less than or equal to m for all n-னா அப்போ y வந்து LQவில் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸுங்கிற ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து less than or equal to m-னு சொல்கிறதுக்காக. ஸோ let x belongs to LP of n. மறுபடியும் வந்து இதுக்கு சவுடர் பேசிஸ் இருக்குது. அதனால் xn equal to summation j equal to 1 to n x of j ej. இது converges to x as n tends to infinity. As n tends to infinity. இப்போ f suffix yn of x பாருங்க. f suffix yn of x என்ன? இது வந்து by definition summation j equal to 1 to infinity x of j yn of j. x of j yn of j. yn of j வந்து 0 after j வந்து n, j greater than or equal to n plus 1, y suffix n of j வந்து 0. ஸோ அப்போ இந்த இன்ஃபைனைட் சம் வந்து ஃபைனைட் சம் ஆக போகுது. திஸ் இஸ் j equal to 1 to n x of j yn of j, ரைட்? ஆனால் yn of jங்கிறது வந்து y of j தான். yn of j வந்து y of j தான். ஸோ இதை நான் எப்படி எழுதலான்னா, ஸோ நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்என் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்என் என்ன? மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ்என் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ்என்ங்கிறது வந்து இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ஆஃப் ஜே எஃப் ஆஃப் இஜே. ஆனால் எஃப் ஆஃப் இஜே இஸ் நத்திங் பட் ஒய்ஜே, ரைட்? ஒய் ஆஃப் ஜே. ஸோ திஸ் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ஆஃப் ஜே ஒய்ஜே. ஸோ இங்கேயும் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ஆஃப் ஜே ஒய்ஜே. இதுவும் வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ஆஃப் ஜே ஒய்ஜே. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்என் இஸ் நத்திங் பட் எஃப் சஃபிக்ஸ் ஒய்என் ஆஃப் எக்ஸ். இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்காக வந்து நம்ம சவுடர் பேசிஸை யூஸ் பண்ணியிருக்கோம், சவுடர் பேசிஸ் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் எஃப் yn of x is equal to f of xn, right? f of xn for all n, for all n. இப்போ இதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் fyn of x, this is equal to mod f of xn. ஆனால் f வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? this is less than or equal to norm f into norm xn, p norm of xn. ஆனால் p norm of xn வந்து less than or equal to norm of x. ஏன்னா வந்து இங்கே எக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு n டேர்ம் தான் வந்து xnல இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து this is further less than or equal to norm of f into norm of x. okay, அதாவது மாடுலஸ் ஆஃப் whenever x not equal to 0 fyn of x by norm x is less than or equal to norm f. okay, is less than or equal to norm f. அப்போ இங்கே for all x not equal to 0க்கு இது ட்ரூ. x equal to 0னா ரெண்டு பக்கமும் 0ன்னு வரப்போகுது. அப்போ இதுக்கு சுப்ரீமம் எடுத்தோம்னா அதுதான் வந்து norm f, right? so this imply norm of fyn is less than or equal to norm f. இது வந்து true for all n, true for all n.
ஆனால் நாம் ஆஃப் எஃப்என்ங்கிறது என்ன? நாம் ஆஃப் எஃப்என்ங்கிறது நத்திங் பட் நாம் ஆஃப் ஒய்என், ரைட்? நாம் ஆஃப் எஃப்என் இஸ் நத்திங் பட் நாம் ஆஃப் ஒய்என். ஸோ அதை தான் வந்து ஏன்னா வந்து ஒய்என்னை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனல். ஸோ அதனால் நாம் ஆஃப் எஃப்என் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஒய்என். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா நாம் ஆஃப் ஒய்என் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் ஃபார் ஆல் என். ஹென்ஸ் ஒய்ங்கிற சீக்வன்ஸ் வந்து எல்கியூவில் இருக்குது. ஏன்னா ஒய்என்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஒய், ரைட்? அல்லது நம்ம என்ன இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா ஃபர்தராக என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா ஒய்என் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ், அது வந்து கன்வர்ஜஸ் டு அந்த அல்லது மோனோடானிக்கலி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ அதனால் வந்து நாம் ஆஃப் தட் இஸ் summation j equal to 1 to infinity mod yj power q whole power 1 by q is less than or equal to norm f. This imply y belongs to LQ. Okay, y belongs to LQ. So y belongs to LQ னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா f of x equal to f sub x y of x. So to prove f of x equal to f sub x y of x for all x belongs to LP of n. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஆக்சுவலாக என்ன தெரியும்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன f sub x y of x என்ன whenever y belongs to LQ x belongs to LP இது என்ன தெரியும்னா this is summation j equal to 1 to n x of j y of j. Okay, x of j 1 to n actually. Okay, ஆனால் இதை நம்ம எப்படி எழுத முடியும்னா ஏன்னா இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ். ஸோ அதனால் லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி திஸ் இஸ் சமேஷன் j equal to 1 to n x of j yj. y of jங்கிறது என்ன f of ej, ரைட்? y of jங்கிறது வந்து f of ej. ஸோ அதை யூஸ் பண்ணி லீனியாரிட்டியும் யூஸ் பண்ணோன்னா y of j equal to f of ej. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இது இந்த சம் ஃபைனைட் சம் என்னென்னா f of summation j equal to 1 to n x of j ej, ரைட்? x of j ej. ஸோ இப்போ இதை xn எடுத்தோம்னா இது வந்து x உடைய சவுடர் பேசிஸ் ரெப்ரசன்டேஷனில் nth பார்ஷியல் சம், ரைட்? ஏன்னா வந்து x என்ன xங்கிறது வந்து summation j equal to 1 to infinity x of j ej. இதோடைய nth பார்ஷியல் சம் தான் இது. ஸோ இது வந்து சவுடர் பேசிஸ் ரெப்ரசன்டேஷனுங்கிறதுனால xn converges to x, ரைட்? xn converges to x. ஸோ f வந்து கண்டினியூஸ்ங்கிறதுனால இது வந்து f of xன்னு வரப்போகுது, ரைட்? f of x ஏன்னா இது வந்து xn and xn converges to x in LP. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் f suffix y of xல ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது வந்து f of xன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இங்கே யூஸிங் சவுடர் பேசிஸோடைய ஆர்குமெண்ட்ஸை வச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ரூஃபில் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கன்க்ளூட். நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா when 1 less than or equal to p less than infinity LP உடைய டியூவல் இது வந்து LQ. ஓகே, இது வந்து LQ. when p equal to 1 அது வந்து L infinity, p வந்து strictly less than 1 strictly less than strictly greater than 1 strictly less than infinity னா அது வந்து LQ. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து p equal to infinity கேஸில் இதோடைய L இன்ஃபினிட்டியோடைய டியூவல் வந்து L1 இல்லை. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக ஒரு ரிமார்க்காக பார்க்கலாம். ஸோ ரிமார்க் so L infinity star of n is so நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா L1 வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு a subspace of L infinity star of n. ஓகே, L infinity star of n. ஸோ இதை நம்ம ஒரு குயிக்காக ஒரு ரிமார்க் மாதிரி சொல்லணும்னா
ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா L1 வந்து செப்பரபிள், L1 செப்பரபிள், L இன்ஃபினிட்டி வந்து நாட் செப்பரபிள், ரைட். L1 செப்பரபிள், L இன்ஃபினிட்டி நாட் செப்பரபிள். இப்போ L1 வந்து L இன்ஃபினிட்டி டியூவலாக இருந்ததுன்னா, L இன்ஃபினிட்டியோட டியூவலாக இருந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்க. இப்போ வந்து ஒரு டியூவல் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார் வந்து செப்பரபிள்னா எக்ஸ் மஸ்ட் பி செப்பரபிள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இஃப் இது ட்ரூனா, ரைட், இஃப் L1 ஸ்டார் ஐசோமெட்ரிக்கலி சப்போஸ் திஸ் இஸ் ட்ரூ, then L infinity n is separable. ஆனால் ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா L infinity n is not separable நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஃபேக்ட் வந்து ட்ரூ கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து நாட் ட்ரூ. அப்போ L1 இஸ் அ ப்ராப்பர் சப்ஸ்பேஸ், ஐசோமெட்ரிக்கல் ஐசோமார்பிக் டு எ ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் L infinity ஸ்டார் ஆஃப் n. இது வந்து ஒரு குயிக்கான ஒரு ஆர்குமெண்ட். இதே ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்மளால் எக்ஸிபிட் பண்ண முடியும். அது வந்து ஸோ f belongs to L infinity ஸ்டார் ஆஃப் n, but f is not equal to f suffix y for any y in L1n. இதை நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.